எல்லா பக்கமும் இப்பொழுது வந்து இடமுடைய 46 வருஷமா ஐயாக்கள் இருந்த அம்மன் அந்த மக்களுக்கு அந்த அற்புத காட்சியை கொடுக்க மாட்டார். நயினாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் தெப்பத் திருவிழா 2026ஆம் ஆண்டு எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. அது மட்டும் இல்லை, இந்த தெப்பத் திருவிழாவில் பிரபல கனடா வர்த்தகரனுடைய செயலை வந்து பார்க்க போறோம். நயினாதீவே பகலாக மாறப்போது பல லட்சம் ரூபாய் செலவில் இரவில் இந்த தெப்பத் திருவிழா எப்படி இடம்பெற்றது, குறிப்பாக இந்த கடல்ல வந்து நாங்கள் பட்டகில நயினாதீவு அம்மனோட சேர்ந்து மிதக்க போறோம். எல்லாரையும் உள்ள பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டினோம். எனவே என்னுடைய காணொலியில பாருங்க இந்த திருவிழா எப்படி இடம்பெற்றது. வித்தியாசமாக காணொலி எடுத்திருக்கிறேன். வீடியோ யூடியூப் சேனலில் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் குறிக்காட்டுவானில் இருந்து நயினாதீவு அம்பாள் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இரவு 10 மணிக்கு இந்த பிரதான ராஜகோபுரம் ஊடாக அம்பாள் நயினாதீவு இறங்குதுறைக்கு பிரம்மாண்டமான வான வேடிக்கைகளோட வருவாள். அது மட்டும் இல்லை, இந்த பிரம்மாண்டமான கடல்ல இரவில் அந்த தெப்பத்தில் வந்து மிதக்கின்ற அற்புத காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் நயினாதீவு இறங்குதுறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பாள் கடலிலே மிதந்து வருகின்ற அந்த படகினை, அந்த தெப்பத்தினை அவர்கள் ஒழுங்குமுறைப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாலை நேரம் இறங்குதுறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரவு நேரத்தில் இந்த இறங்குதுறை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கு பாருங்கள் தெப்பத்தை வந்து எப்படி தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் கடலிலே செல்லுகின்ற அந்த தெப்பம் இதுதான். இதற்கு மேலே வந்து தோரணங்கள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நந்தி கொடிகள், பாம்பு கொடிகள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருடத்தில் ஒரு முறை நடக்கும் இந்த தெப்பத் திருவிழா இரவில் நடக்கிறதால ஏராளமான அடியவர்கள் நேரடியாக வரமாட்டார்கள். ஆனால் நயினாதீவை சுற்றி இருக்கிற பல தீவுகளிலும் இருந்து மக்கள் வருவார்கள். நயினாதீவு ஊரை சுற்றி பல தீவுகள் இருக்கிறது. இதில் இது ஒரு தீவு, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தீவு தெரிகிறது, அது ஒரு தீவு, அனலை தீவு அப்படின்னு சொல்லி 70 தீவுன்னு சொல்லி பல தீவுகள் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு தீவுகளிலையும் இருந்தும் இந்த திருவிழாவை பார்த்தால் தெரியும், அம்மாள் சுற்றுவது தெரியும். அது மட்டுமல்ல, இந்த வான வேடிக்கையும் தெரியும். இப்போ நாங்கள் பார்க்குறது நெடுந்தீவு. இப்படி பல தீவுகளில் இருந்து அடியவர்கள் இந்த தெப்பத் திருவிழாவை பார்ப்பதற்காக வருவார்கள். இப்பொழுது மாலை நேரம் 5:30 ஆகிறது. அடியவர்கள் இந்த தெப்பத் திருவிழாவை பார்ப்பதற்காக அனைத்து இடங்களிலும் இருந்து வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சுவாமி இரவு 10 மணிக்குத்தான் வெளியிலே வருவார். இரவு 10 மணிக்கு பாருங்கள், இரவு 10 மணிக்கு வருகின்ற சுவாமியை எப்படியெல்லாம் கொண்டு வர போகின்றார்கள் சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. அதான் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன், இந்த நயினா தீவே பகலாக மாறப்போகிறது. இப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது. திருவிழா உபயோகாரர்கள் அந்த அம்பாள் செல்லுகின்ற படகினை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு தயாராகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். நயினாதீவு அம்பாளை கடலிலே படகிலே ஏற்றி கொண்டு செல்வதற்காக இப்பொழுது அந்த தெப்பம் தயாரான நிலையில் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த தெப்பத்தை வெளியிலே இருந்து பார்த்து அப்படியே உள்ளுக்குள்ளே செல்ல போகின்றோம். இப்பொழுது சுவாமி அங்கே இந்த இடத்துல தான் கொண்டு வந்து இப்போ அம்பாளை வந்து வைப்பார்கள். அது மட்டுமல்ல, அடியவர்கள் கீழே இருப்பார்கள். பல பூஜைகள் வந்து இந்த கடலிலே சுவாமி மிதக்க மிதக்க பூஜைகள் எல்லாம் இடம்பெறும். ஏனைய அடியவர்கள் இன்னொரு தெப்பத்திலே வருவார்கள். பாருங்கள், உள்ளுக்கு எல்லாமே தயாரான நிலையிலே இருக்கிறது. இப்போ ஏனைய தெப்பங்களை பாருங்கள், அதில் நிற்கிறது எல்லாம் படகுகள்லாம். இன்னும் சற்று நேரம், அதாவது இரவு 10 மணிக்கு பிரம்மாண்டமாக இந்த தெப்பத் திருவிழா இடம்பெற போகிறது. இங்கே பாருங்கள், அடியவர்கள் எல்லாம் தயாரான நிலையில் இருக்கணும். இவர் தான் இப்போ தெப்பத்தை செலுத்த போகிறார். பாருங்கள், கடலில் அந்த தெப்பம் எப்படி தயாராக இருக்குன்னு பாருங்கள். வர்ண விளக்குகள் எல்லாம் போடப்பட்டு அங்கே வாழை மரங்கள் மற்றும் தோரணங்கள் எல்லாம் கட்டி நந்தி கொடி கட்டி இப்பொழுது அந்த தெப்பம் தயாரான நிலையிலே இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்களை இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டார்கள்.
அம்பாளினுடைய ஆலய ராஜ கோபுரத்தினை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கோபுரத்துக்கு முன்னாலே இந்த மண்டபத்துக்கு கீழே பொங்குவார்கள். இப்பொழுது பொங்கி விட்டார்கள். அம்பாள் தெப்பத்திலே மிதந்து வந்ததுக்கு பிறகு இந்த பொங்கலை வந்து படைப்பார்கள். பல காட்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அம்பாளை ஏற்றி செல்லுகின்ற படகோட்டியோட வந்து கதைக்க போகிறோம். வணக்கம் அப்பா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? என்ன என்ன யோசனையில் இருக்கிறீங்க? 46 வருஷமாக நான் அம்பாளையை கொண்டு போகல. இந்த வருஷம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இந்த வருஷம் ஏதோ அம்பாளையை அழைச்சிருக்கிறா. இது புழுக்கல் முறையில் படகுகள் எதுவும் இல்லை ஓடுற படகுல இப்போ இந்த அம்பாளையை ஏற்றக்கூடிய படகு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறது. எடுத்து ஏற்றுவாங்க. ஒவ்வொரு படகுகளும் கட்டப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சில படகுகளில் வந்து அடியவர்கள் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்துக்குள்ளே வசந்த மண்டப பூஜைகள் முடிந்து இப்பொழுது தேவாரங்கள் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேரம் 10 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த படகில் ஒரு படகில் தேவாரம் படிப்பவர்கள் வருவார்கள். நான் நினைக்கிறேன் இதுதான் நினைக்கிறேன். இன்னொரு படகில் வந்து சுவாமி ஏறுற படகு, ஏனைய படகுகள் எல்லா படகையும் வந்து உள்ளே கொண்டு செல்ல மாட்டார்கள். படகு செலுத்துபவர்களையே அங்கே வாசலையே மறைத்து விடுவார்கள். எல்லாருமே உள்ளே வர முடியாது. ஏன்னா இரவு பொழுது ஏதாவது இடர்கள் ஏற்பட்டு விடும் என்று சொல்லி ஒரு அச்சம் இருக்கிறது. இப்பொழுது அம்பாள் அங்கே மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். உள்வீதி விழா சுட்டுக்கொண்ட காட்சி அதை என்னால் எடுக்க முடியாது என்று சொன்னால் பாருங்கள், இதில் வந்து வரிகள் வந்து போட்டு விடுவார்கள். அனைத்து அடியர்களையும் இதிலே மறைத்து விடுவார்கள். இப்பொழுது நைனாதேவி விகாராதிபதி வருகின்ற காட்சியை பார்த்து நிற்கிறோம். ஆயத்த வெடிகளை இப்பொழுது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருந்தது. இப்பொழுது படையல்கள் கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தெப்பத்திலே கொண்டு செல்லப்படுகின்ற அந்த பூஜை பொருட்களை வந்து அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். திருவிழா உபயோகாரர்களில் ஒருவரோடு நாங்கள் உரையாட போகிறோம். எவ்வளவு காலமாக ஐயா இந்த திருவிழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? எங்கள் ஐயாக்கள் இருந்த காலத்திலிருந்து நாங்கள் செய்திருக்கோம். ஐயாக்களோட பணியை நாங்கள் பின்பற்றி மூலமாக செய்திருக்கோம். பெருமாட்டி அங்கே ராஜ கோபுரத்தினூடாக வெளியிலே வரும்பொழுது இங்கே வான வேடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே அம்பாள் ராஜகோபுரம் ஊடாக வருகின்ற காட்சி. இங்கே பாருங்கள், வான வேடிக்கை எப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாருங்கள். இந்த வான வேடிக்கைகள் எல்லாம் வந்து கொழும்பிலிருந்து குறித்த அதை செய்கின்ற விற்பனர்கள் வந்திருக்கின்றார்கள். இதை வந்து கனடாவிலே இருந்து வந்திருக்கின்ற ஒரு பிரபல தொழிலதிபர், அவரும் நைனாதேவி ஊரை சேர்ந்தவர் தான். அவர் தான் இதை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாங்கள் நேர்காணல் எடுக்க போகிறோம். பல விஷயங்கள் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ வந்து மெதுவாக வந்து வெடிக்குது. பிரபல வர்த்தகர் நந்தண்ண கனடாவில் இருந்து வந்து இதுகளை ஒழுங்குபடுத்தி, வணக்கம் நந்தண்ணா, ஒழுங்குபடுத்தி இதுகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பெருமாட்டி மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் இப்பொழுது பட்டக்கு பாதையை நோக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளுடைய அலங்காரத்தை பாருங்கள். அம்பாள் இப்பொழுது மெதுவாக படகு பாதை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சி. தொடர்ச்சியாக வந்து வெடியை வந்து போட்டு கொண்டிருக்கணும். பார்க்கவே அப்படியே புல்லரிக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தன் சயானா மீடியா கனடா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
இங்கே பாருங்க சுவாமி வர வர வான வேடிக்கைகளை வந்து எப்படி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாவ், எதை எடுக்கிறதுன்றே தெரியல. எல்லா பக்கமும் படிச்சு கொண்டிருக்கோம் மக்களே. நைனா தீவே இந்த தெப்பத் திருவிழாவில் பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக ஜொலிக்குது பாருங்க. வாவ், நல்லா இருக்கு பாருங்க. இன்னொன்று 2 மேலே போகுது, இந்த வெட்டிக்க போகுது. ஓ ஹோ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே? அப்படி விண்வெளியிலிருந்து அப்படியே அடுத்தது வாவ், ஏதோ வெளிநாடு, அதாவது வெளிநாட்டில் வெட்டிக்கிற மாதிரி அவர் இதை வந்து ஒழுங்கு செய்திருக்கிறாரு. நான் தானே அடுத்தது மேலே போகுது, வெடிக்க போகுது. இந்த அடுத்த இன்னொன்று மேலே கீழே என்று மாறி மாறி அங்கே பிரம்மாண்டமாக பெருமாட்டி அங்கே வந்து கொண்டிருக்க பிரம்மாண்டமாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த அடுத்தது இன்னொன்று மேலே போகுது, வெடிக்க போகுது. வாவ், அடுத்தது இங்கே கீழே. இப்பொழுது அங்கே முன்னாலே தவில் நாதஸ்வரங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. வர அங்கே வான வேடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நான் கனடாவில் சந்திக்கிறேன். அதாவது 9 நடக்கிற திருவிழாவை நான் தொடர்ந்து 15 வருஷம், அதாவது கனடாவில் எப்படி வான வேடிக்கைகள் எல்லாம் நடக்குதோ அதை இந்த ஊர் மக்களும் வடிவாக பார்க்கணுன்றதுக்காக வேண்டி, அதாவது தீபக மக்கள், அதாவது பிரிவு எப்படி இருக்கு பாருங்க மக்களே. ஐநாதீவு தொடர்ச்சியாக அங்கே பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கிற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனலதீவு மக்கள் தான் கரையில வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வேண்டி எவ்வளவு ஆர்வமாக ஒவ்வொரு வருஷம் பார்க்குறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி அதோட எங்களுடைய நைனாதிப்பை சேர்ந்த உறவுகள் இப்பொழுது எல்லாரும் 75% ஆட்கள் ஒவ்வொரு வருடம் இங்கே நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வேண்டி அம்மாளுடைய ஆயுத வர்றது கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுவும் நல்ல சந்தோஷம். நாங்கள் இப்போ 15 வருஷமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த 15 வருஷமும் அம்மாளுக்காக வேண்டி இப்படியான சில இது செய்திருக்கிறோம். பெருமாட்டி அங்கே அன்னப்பட்சி உருவத்திலே வடிவமைக்கப்பட்டு அந்த தெப்பத்திலே வெளி விதிவிழா வந்து கொண்டிருக்க இப்பொழுது அங்கே வான வேடிக்கைகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடாவில் வந்து சானா பிளஸ் என்ற கல்யாண மண்டபம் முதல் கனடாவில் தந்தது. அந்த இதுவும் அதோட சானா லிமோசின், சானா ஆட்டோயிங் அந்த நிறுவனங்களை நடத்தி வருவேன். எல்லா அம்மாள் தான் எங்களுக்கு இந்த இதுக்கு சொந்தமாக நாங்கள் அம்மாள்கிட்ட ஒவ்வொரு வருஷம் வந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்கிறோம். நன்றி.
பெருமாட்டி இப்பொழுது வண்ணமயமான அந்த மலர் மாலையிலே அலங்கரிக்கப்பட்டு இப்பொழுது அந்த தெப்பத்திற்கு அருகிலே வந்து நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, பௌத்த மதகுரு எல்லாம் இந்த காட்சியை பார்த்து வியந்து போய் புகைப்படம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் இப்பொழுது தெப்பத்திலே ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தெப்பத்திலே எப்படி அம்பாளை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் என பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லை. இரவிலே மிகவும் அவதானமாக இந்த இடத்துல நிற்க வேண்டும். அதனால் ஏராளமான அடியவர்கள் வந்து இங்கே வருவதில்லை. இப்பொழுது அம்பாள் தெப்பத்திலே ஏறிவிட்டால் தெப்பத்தில் ஏறியதும் ஒவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். படகுக்கு பின்னால் பாருங்க, அடியவர்கள் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிற அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளினுடைய படகில் ஏறுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு மகிழ்ச்சியாக அதை அவர்கள் கருதுவார்கள். அனைத்து படகுகளும் வந்து உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த முறை நான் கடலுக்குள்ளே செல்வேனோ எனக்கு தெரியாது. போன வருஷம் கடலுக்குள்ளே இன்னொரு படகுல இருந்து காட்சிகளை வந்து எடுத்திருந்தேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடமே இரவு 10 மணிக்கு பிறகு இடம்பெறுகிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். படகுகளில் இருந்தும் அங்கே ஆலயத்துக்கு போகிறதுக்கு அருகிலேயும் இருந்தும் வான வேடிக்கைகள் அங்கே வெடித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளே, நாங்கள் இப்போ வந்து தெப்பத்தில் இருக்கிறோம். இன்னொரு படகு பாருங்கள். நாங்கள் இப்பொழுது ஆழ்கடலிலே படகிலே நிற்கிறோம். எங்களுக்கு பின்னாலே படகிலே அம்பாள். இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. 2026ஆம் ஆண்டு தெப்பத் திருவிழா கடலில் இட்டவில நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பின்னால் வந்து வான வேடிக்கையை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நைனா தீவையும் நாங்கள் இரவிலே பார்க்கலாம். பல தீவுகளை இரவிலே பார்க்கலாம். அங்கே அம்பாளினுடைய அந்த ராஜ கோபுரம் இரவிலே எப்படி இருக்கிறது என பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ நாகரதம் படகில் வந்து நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். இப்போ இந்த படகில் இருந்து தான் இந்த படகு காணொலியை வந்து நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அம்பாள் அங்கே நைனாதீவு கடலிலே தெப்பத்திலே மிதந்து வர அந்த அற்புத காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தாவில் நாதஸ்வரங்கள்
அம்பாள் வருகின்ற படகிலே முழங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான காட்சியை நாங்கள் படகில இருந்து அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். படகுகளில் இருந்தும் வான வேடிக்கைகள் அங்கே கொளுத்துவார்கள். அந்த அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அம்பாள் அங்கே படகிலே சுற்றும் பொழுது ஏனைய தீவுகளில் இருந்தும் இந்த அற்புத காட்சியை அறியவர்கள் கண்டுகளிப்பார்கள். பல வரலாறுகள் உண்டு. ஒரு காலத்திலே அம்பாள் இந்த தெப்பத் திருவிழாவிலே இந்த படகு பாதையிலே தான் தெப்பத்திலே மிதந்து செல்லுவார். இப்பொழுது அந்த படகு பாதை அன்னளவாக ஒரு 3 வருடங்களாக பழுதாகி போய்விட்டது. அதன் காரணமாக இந்த தெப்பத்திலே அம்பாள் சுற்றுவார். இன்னும் ஒரு சில மாதங்களில் படகு பாதையும் சீரமைக்கப்பட்டுவிடும். அடுத்த வருடம் எப்படியும் அம்பாள் அந்த பிரம்மாண்டமான படகு பாதையிலே சுற்றுகின்ற அந்த அற்புத காட்சியையும் நீங்கள் காணுவீர்கள். ஐயா தான் இந்த படகில் என்னை ஏற்றுறதுக்கு அனுமதிச்சவர். வணக்கம் ஐயா. இந்த காட்சி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? உண்மையிலே அவரோட கதைக்கிறது கடினம். ஏனென்று சொன்னால் இரவில் படகு செலுத்துறது இந்த குறுக்க மறக்க படகுகள் வந்துடும். ஐயா, இந்த தெப்ப திருவிழா இப்படித்தான் இரவில் இடம்பெறுமோ? எவ்வளவு காலமாக இது இடம்பெறும்? உங்களுக்கு தெரிந்த சிலதுகளை சொல்ல முடியுமா? இது நீண்ட காலமாக இப்போ திருவிழா நடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இது தீர்த்தம் முடிந்து அடுத்த நாள் தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெறும். இரவு நேரம் 10:47. இப்பொழுதும் நாங்கள் கடலிலே தான் நிற்கின்றோம். அந்த போன காலங்களெல்லாம் வத்தையலன் பாதை வத்தையண்டா என்னையா? வத்தையண்டா அதுகள்லாம் சாமானதுகள் இதுகள் ஆக்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அப்படித்தான் அந்த வத்தையெல்லாம் ஏற்றி போட்டுகள்லாம் கட்டி இழுத்து கொண்டு தான் மேல் ஆரம்பத்தில் திருவிழா செய்து வந்தது. முன்னாலே இருக்கின்ற அந்த நாகக்கொடி, வர்ண விளக்குகள், அந்த வாழை மரங்கள், தோரணங்கள் என்பன எல்லாம் காட்டிலே அசைந்து ஆடுகின்ற காட்சி. அங்கே தெப்பத்துக்கு மேலே தெப்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அம்பாளுடைய அந்த வாகனம், சுவாமி வாகனம், இதற்கென்றே தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டது. அங்கே முன்னாலே ஜானையும் மீன் தலையை மொத்த ஒரு உருவம் அங்கே இருக்கிறது. இன்றைய நாள் அம்பாளினுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தங்க நாகம் குடை பிடிக்க மலர் மாலைகள் சூழ அம்பாள் அங்கே காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சி. பாரம்பரியமான நகைகளோட அந்த பதக்கங்களோட அம்பாள் எப்படி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு படகிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை பார்க்கத்தான் ஏராளமான அடியவர்கள் கடல் கடந்து வருகின்றார்கள். இன்றைய தினம் நயனாதீவு அம்பாளினுடைய 2026ஆம் ஆண்டின் திருவிழாவினுடைய அந்த இறுதி நாள் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள். அனைத்தும் ஒவ்வொரு வகையான வண்ணமயமான மலர் மாலைகள். அங்கே பாருங்கள். இப்பொழுது அங்கே படகிலே மந்திரங்கள் எல்லாம் ஒலிக்க விடப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அங்கே அடியவர்கள் படகிலே இருந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வீதியாவற்றி அதிகார சபையின் பாதை அதில் வாகனங்கள் எல்லாம் இருந்துலாம். அப்போ அந்த இதுகளில் இவ்வளோ ஆளாக நடந்து செய்து வந்தது. இப்போ அது மழுதுபட்டுள்ளதால் இப்போ 3 வருஷமாக இந்த படகுலாம் போய்கொண்டிருக்கு. திருவிழா உற்சவங்கள்லாம் தெப்ப திருவிழா இதெல்லாம் எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமாட்டி தெப்பத்திலே சுற்றும் போது இறங்குதுறையில் இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நயனாதி இறங்குவையில் என்ன நடக்குது என்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுரையே புதிக்கின்ற செங்கதில்
ஆமாம். அப்போ ஒரு படகு புக் பண்ணுற தேவை என்று சொன்னால் தொலைபேசி இலக்கத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையாளர்கள் தேவை என்று சொன்னால் நயனாதீவுக்கு அம்மன் கோயிலுக்கு வரைக்கும் ஏதாவது இல்லை எழுத்தீவுக்கு போயிருந்தீங்கன்னா கோல் வழியாக டெலிஃபோன் நம்பர் இருக்கா சொல்லி விடணும். 077 17 27 919 மற்றது 076 65 68 649 இந்த நம்பரோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு பண்ணிங்கன்னா நீங்களும் போகலாம். ஓகே. அங்கே அம்பாளுக்கு தேவாரங்கள் படிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளினுடைய அந்த அழகிய முகத்தினை இன்னொரு படகிலிருந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு அழகான ஒரு தருணமாக இது பதிவு செய்யப்பட்ட காட்சியாக அமைகிறது. இப்படி நாங்கள் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். அம்மாளாச்சி எல்லாருக்கும் இந்த விரை கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஏதோ செய்த புண்ணியம். நாங்கள் இந்த பூமியில் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு திருவிழா பார்க்கணும். மிகவும் ஒரு முக்கியமான திருவிழா. 15 திருவிழாவில் இது ஒரு முக்கியமான திருவிழா. எங்களுக்கு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களோட சேனலில் வந்ததே என்ன சந்தோஷம். நன்றி. சுற்றி பாருங்க, இந்த இனிமையான இரவிலே நிலவொளி, இந்த வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அமைதியான ஒரு காட்சி. உண்மையிலேயே இந்த இப்படியான ஒரு காட்சி வந்து அதை நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கொடுப்பனவு வந்து யாருக்கும் கிடைக்காது. ஸோ படகு வந்து மென்மையாக போகுது. இங்கே பாருங்க, படகுலேருந்து வெடி போடுறது பார்த்துருக்குறீங்களா? பாருங்க, படகில் வந்து இன்னொரு படகில் வந்து வெடிகளை கொளுத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பாள் சென்று கொண்டிருக்கிறாள். அம்பாளின் அடியார்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு 2026ஆம் ஆண்டு நைனை நாகபூசணி அம்பாளினுடைய மகோத்சவமாகிய பெருந்திருவிழாவில் 15வது நாள் திருவிழாவாகிய கப்பட் திருவிழா பெரும் சிறப்பாக இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நைனாதீவில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் எல்லாமே அற்புதமான திருவிழாக்கள். அதில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக இந்த கப்பல் திருவிழா அமைந்து காணப்படுகின்றது. சப்ததீவுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழுகின்ற அடியவர்கள் அனைவருக்கும் அருளை பாய்ச்சுகின்ற அற்புதமான நிகழ்வு. அதாவது நைனாதீவு மக்களுக்கு மட்டுமல்லாமல் சப்ததீவுகளுக்கும் அந்த அருளை பாய்ச்சிக் கொண்டிருக்கிற கடல் கடந்த தேசங்களில் வாழுகின்ற அடியவர்களும் ஒளியினூடாக அந்த அம்பாளினுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒளியால் அர்ச்சிக்கப்படுகின்ற அற்புதமான நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. திருவிழாக்களிலே இதை காணுவதற்காக கோடி கோடியான மக்கள் இந்த நைனாதீவை நோக்கி வருகை தந்து இந்த அற்புதமான திருவிழாவை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக நந்தன் சயானா கனடா அவர்கள் ஒளியினால் அர்ச்சிக்கப்படுகின்ற அற்புதமான நிகழ்வை இந்த திருவிழாவிலே ஆண் மனமு வந்து செய்வதன் ஊடாக அந்த மக்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியையும் ஒளியினால் அர்ச்சிக்கப்பட்டு அனைத்து உள்ளங்களையும் கவரக்கூடிய வகையிலே மிக சிறப்பான முறையிலே அந்த ஒளி அர்ச்சனை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அம்பிகையின் அடியார்கள் அனைவருக்கும் இவ்வாறு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் வருடம் இவ்வாறான நிகழ்வுகள் சிறப்பாக தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகமெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். நைனாதீவில் வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் வாழ்கின்ற மக்களும் பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் நாங்கள் நைனாதீவு ரங்கு துறைக்கு வந்துவிட்டோம். இங்கு சுவாமி
வந்தவுடன் பல விஷயங்கள் இடம்பெறும். அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்ந்து அம்பாள் கடலில் தான் சுற்றி கொண்டிருக்கிறாள். இரவு 11:44 அம்பாள் அன்னளவாக ஒரு 10 மணி அளவிலே வெளியிலே வந்தால் 11:44 மீளவும் அங்கே நயினாதீவு இறங்குதுறைக்கு வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சுவாமி இருப்பிடத்துக்கு வந்ததும் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே படகு கைத்தை இழுத்து கட்டுகின்ற காட்சி. எல்லோரும் இறங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காளாஞ்சி வழங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். படகில் சுற்றிய அம்பாளை அங்கே சங்கு சத்தம் ஒலிக்க அடியவர்கள் மெதுவாக கை வாரிலே கீழே இறங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் வந்ததும் அடியவர்கள் தேங்காய் உடைக்கின்ற அந்த அற்புத காட்சியை பார்த்திருந்தோம். இங்கே தொடர்ந்தும் பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு படையினர் கடற்படையினருக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு வருகின்ற அனைத்து பயணிகளையும் உரிய முறையில் அவதானமாக செயற்பட்டமைக்கான அந்த கௌரவிப்பு. தொடர்ச்சியாக ஏனையவர்களுக்கான கௌரவிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பக்தர்கள் புடைசூழ இப்பொழுது தெப்பத்திலே மிதந்த அம்மன் உள்ளே சென்று கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு எப்படி இடம்பெற்றது என்கின்ற கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். மிகவும் ஒரு அற்புதமான காட்சி இன்றைய தினம் கண்டு ரசித்திருந்தோம். தெப்பத் திருவிழா நைனாதீவு கடலிலே எப்படி இடம்பெற்றது என்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் இதுவரை பார்த்திருந்தோம். முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்க முடியும் என்று உங்களை பாடவியோடு எல்லாருக்கும் அம்பாடினுடைய அருள் கிடைக்கட்டும். நைனாதீவிலே இன்றுடன் திருவிழா முடிகிறது. பல காணொலிகள் நைனாதீவு தொடர்பாக எடுத்து வச்சிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணொலிகள் அடுத்ததாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்தை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முகநூல் வாயிலாக. நன்றி உறவுகளே.